வணக்கம். ஜானஸ் கிச்சனில் ஹெல்தியான 4 விதமான டின்னர் ரெசிபி செய்யலாம். முதல்ல கடலை தோசை செய்யலாம். நான் அதுக்காக 2 கைப்பிடி அளவுக்கு கடலை எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்து முளை கட்டி வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு 2 வரமிளகாய், கொஞ்சம் மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம், மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கிறேன். நம்ம வீட்டில் எப்போவும் வச்சுருக்க தோசை மாவில் 2-3 கரண்டி எடுத்துக்கிட்டு அது கூட நம்ம அரைச்சி வச்ச இந்த கடலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன். இப்போ இதில் கொஞ்சமாக வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக உப்பு, பெருங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடுறேன். இப்போ தோசை தவா நல்லா காஞ்சதும் அதில் இந்த மாதிரி கனமாக ஊற்றிக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சுற்றி எண்ணெய் விட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மறுபடியும் திருப்பி போட்டு அதே மீடியமான ஃப்ளேம்லேயே இதை நல்லா வேக வச்சு 2 பக்கமும் கிறிஸ்பியாக வர மாதிரி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு ஹெல்த்தியான கடலை தோசை நைட் டின்னருக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த தோசை கூட சட்னியும் சாம்பாரும் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக நவதானிய பிரெட் சாண்ட்விச் செய்யலாம். நான் நவதானியத்தை எடுத்து நல்லா கழுவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை குக்கரில் சேர்த்துக்கிட்டு 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் ஒரு 2 கரண்டி மட்டும் போட்டிருக்கேன். அதில் கூடவே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், மஞ்சள் தூள், உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள், சீரகமும் போட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கிறேன். ஒரு தோசை தவாவில் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கிட்டு 2 கோதுமை ப்ரெட்டை போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சட்னி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அது மேலவே நம்ம அரைச்சி வச்சுருந்த நவதானியத்தையும் பரத்தி விட்டுக்கலாம். மேலே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப்பும் சேர்த்துருக்கேன். இது மேலவே ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சுக்கலாம். வச்சுட்டு அந்த ப்ரெட் ஸ்லைஸையும் எடுத்து அது மேலே வச்சுட்டு நல்லா 2 பக்கமும் பரட்டி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி மூடி வச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு ஹெல்த்தியான நவதானிய கோதுமை ப்ரெட்டில் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்ததாக முழு பச்சைப்பயிரில் குழிப்பணியாரம் செய்யலாம். நான் 1 கப் அளவுக்கு முழு பச்சைப்பயிர் எடுத்து அதை நல்லா கழுவிட்டு 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கேன். 4 மணி நேரம் கழித்து அதை மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு ரவையும் 2 ஸ்பூன் தயிரும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு அதையும் அந்த பச்சைப்பயிர் மாவோடு சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். ஒரு பேனில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் தாளிச்சிக்கிட்டு கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் கேரட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் சேர்த்து வதக்கி அதை இந்த மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் சேர்த்து கலந்து விட்டுறேன். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. குழி பணியார கல் காஞ்சதும் எல்லா குழியிலையும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஊற்றி ஸ்டவ்வை நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். திருப்பி போட்டு மறுபடியும் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக இருக்கும். இது கூட நான் வெங்காய சட்னி வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். இதுவும் ஒரு ஹெல்த்தியான டின்னர் ரெசிபி. அடுத்ததாக கடலை மாவு தோசை செய்யலாம். நான் இந்த கடலை மாவு தோசை செய்கிறதுக்கு 4 பங்கு கடலை மாவு எடுத்திருக்கேன், 1 பங்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம், வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு இதை தோசை மாவு பதத்துக்கு இந்த மாதிரி கரைச்சிக்கிறேன். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு, சீரகம் தாளிச்சிக்கிறேன். கொஞ்சம் வெங்காயம், கேரட்டு, தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லாம் சேர்த்து வதக்கி அந்த மாவில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, தோசை ஊற்றுறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. தோசை தவா காஞ்சதும் இந்த மாதிரி கொஞ்சம் கனமாக ஊற்றிக்கலாம். சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை 2 பக்கமும் நல்லா செவக்க விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த தோசை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் எதுவும் டிஃபன் செய்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி கடலை மாவு, அரிசி மாவையும் கரைச்சி இந்த மாதிரி தாளித்து கொட்டி நமக்கு பிடிச்ச காய்கறியெல்லாம் சேர்த்து தாளித்து கொட்டி தோசையாக ஊற்றி சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.